என் வாழ்வில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொள்வேன், ஆறுதல் கூற நீ துணையாய் இருக்கும்போது. இதை வாசிச்ச கௌரிக்கு இது யார் பண்றான்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் வந்தது. உடனடியா வெளியில ஓடி போனா. ஆனா அங்க யாருமே இல்லை. இதை பார்த்த கௌரிக்கு எதுவுமே புரியல. அவ பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சா. சரின்னு சொல்லிட்டு அவ கேபினுக்கு போய் அவ வேலையை பார்க்க ஆரம்பிச்சா. ஆனா அவளுக்கு வேலை செய்யவே முடியல. அந்த பொக்கே யாரு அனுப்புனது அப்படிங்கிறது அவ மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தது. மறுபுறம் யுவராஜுக்கு ஆஜனை பார்த்து ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அதனால ஆஜோனுக்கு செஞ்ச எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த ஆளை பழி வாங்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். மறுபுறம் லக்ஷ்மி தூரத்துல வேலை பார்த்துட்டு இருந்த பிரசாந்த பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவரை பார்க்க பார்க்க லக்ஷ்மிக்கு செம கோபம் வந்தது. அவன் செஞ்ச